அப்போ நான் இது எந்த கருத்து இல்லை, எனக்கு எந்த போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணினா ஸ்க்ரீன்ஷாட் அடித்து போட்டிருக்கேன், நான் உடனே எடுத்து விடுறேன்னு சொல்லி அதை எடுத்து விடணும். என்றால் ரஜீவனோட இப்போ எங்கள்ட மட்டவில் மத்திய பொருளாதார நிலையம் வந்து சம்மந்தமாக நான் கேள்விகள் கேட்க ரஜீவன் அதை விளங்கி கொள்ளுது. ஹோம் டாக்டர் விளங்குது, ஏதாவது கதைப்பம் நீங்களும் ஒருக்கா பார்லிமெண்ட்டுக்கு வாங்கோ, நாங்கள் அது சம்மந்தமான கைத்தொழில் அமைச்சரோட கதைச்சு அதில் ஒரு 200 மில்லியன் எங்கே அது வேண்டி ஒரு ப்ரொஜெக்ட் நீங்களும் நாங்களும் சேர்ந்து செய்வோம் வாங்கோ டாக்டர்ன்ட்டு தான் ரஜீவன் வளமையாக கேட்குறது. ஆனால் இளங்குமரனை பொறுத்த வரைக்கும் என்னென்றால் நான் நினைக்கிறேன் என்பிபி அரசாங்கம் சற்று சிந்திக்க வேணும். இளங்குமரனை வந்து மக்களுடைய இந்த முக்கியமான விஷயங்களை கதைக்க வர்றது சம்மந்தம் என்றால் ரஜீவன் வந்து பொருத்தமானவராக இருப்பார். அதுமாரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றைய டிசிசி மீட்டிங்கில் கூட பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாகிய கௌரவ சந்திரசேகர் வந்து அடேபடே என்று கத்தியிருந்தார். அவர் யாரை பார்த்து கத்தியிருந்தவர் என்று சொன்னால் நிப்பாற்ற அடே குமரன் என்று தான் கதைச்சிருந்தவர். ஆனால் ரஜீவனோ அல்லது பவானந்த ராஜா சாரோ அப்படியான வாய்த்தர்க்கங்களில் தனிப்பட்ட ரீதியாக கதைக்கல உண்டு. நீங்கள் அதை வடிவாக பார்த்துருப்பீங்க. அப்போ இளங்குமரன் என்றது வந்து என்பிபி அரசாங்கத்தின் ஒரு பின்னடைவு. இப்போ நான் அங்கே போய் மக்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்த விரும்பலை நெடுங்கணிக்கு, அதுக்காக தான் நான் போகல. அப்போ இன்று இப்போ மாலையில் சாவச்சேரி டிசிசி மீட்டிங்கில் நிறைய விடயங்கள் நடக்கும். அது உண்மையாகவே சாவச்சேரி உங்களுடைய கோட்டை என்று சொல்லுவாங்க. டிசிசி மீட்டிங் சாவச்சேரியில் என்ன மாதிரி இருந்தது? இல்லை, அப்போ அது என்னென்னா இந்தியன் டிசிசி மீட்டிங்கில் ரஜீவன் எம்பிஏ என்னோட கதைக்கே சொல்கிறேன் டாக்டர், நான் அவர்கிட்ட கேட்டேன், நான் ரஜீவன் எம்பிகிட்ட, அண்ணன் நீங்கள் இப்போ சாவச்சேரி மாதிரி முக்கியமான இடங்களை நீங்கள் எடுத்து நடத்தலாதான். ஏனெண்டா இப்போ இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு மீட்டிங்கில் நடந்ததில் எந்த முக்கியமான தீர்மானங்களும் எடுக்கல. அதாவது என்னென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பாவம், அவரை நான் குறை சொல்கிறதில் உதாரணத்துக்கு நான் இன்னொரு ஆளை குறை சொல்கிறதால எனக்கு எந்த லாபமும் இல்லை. இளங்குமரனால் அதில் வந்து சில முக்கியமான விடயங்கள் கதைச்சி எடுத்துருக்கணும். முக்கியமாக அந்த கண்டல் காடுகள் சம்பந்தமான பிரச்சனை, பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை, அந்த பாதைகள் சம்பந்தமான பிரச்சனை, மற்றங்கண்ட வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை, கடைசியாக எனக்கு உறுதிமொழி கொடுக்க வேண்டியதாக போயிட்டுது. நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பின்வரும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்னென்றால், ஒன்று அந்த வைத்தியர்கள் கன்சல்டன்ஸ் இருக்கிறதுக்குரிய குவார்ட்டர்ஸ் இல்லைன்றது. ரெண்டாவது வந்து நான் அங்கே அவர்களுடைய வைத்தியர் ரஜீவன் அவர்கள் கேட்டிருந்தது வந்து டாக்டர் ரஜீவன் அந்த ரேம் அமைக்கிறதுக்கு, அதாவது வந்து 2ஆம் போர்ட்டுக்கு வந்து ரேம் அமைக்கிறதுக்குரியது 2 போர்ட்களையும் இணைக்கிறது சம்மந்தமாக கழிச்சிருந்தவர். மூன்றாவது என்னோடய சர்ஜிக்கல் தியேட்டர். ஒரே நேரத்தில் ஒரு சர்ஜனும் ஒரு கைனகாலஜிஸ்ட்டும் வந்து ஒரே நேரத்தில் இப்போ தான் அதுக்கு சர்ஜரி செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த டைம் அவசரமான டெலிவரி ஒன்று வந்துட்டென்றால், எமர்ஜென்சி டெலிவரி என்றால் கைனகாலஜிஸ்ட்டுக்கு அதை செய்யலாமல் போயிடும். ஸோ அதுக்காக இன்னொரு சர்ஜிக்கல் டேபிளும் இன்னொரு சர்ஜிக்கல் லேம்பும் கேட்கணும், அதோட அனஸ்தட்டிக் மிஷின் ஒன்று கேட்கணும். அப்போ அது சம்மந்தமாக கடைசியாக நான் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டியதாக போயிட்டுது. நான் அரசாங்கத்திட்ட நான் கதைச்சி எடுத்து தாரேன், அல்லது நாங்கள் அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துக்குள்ளே நான் உங்களுக்கு ஏதாவது செய்து தாரேன், எங்களுடைய கட்டமைப்பை பலப்படுத்தின பிறகு அதில் இருந்து வர ஃபண்டுகள் இருந்து நான் அதில் வேண்டி தரேன்னு சொல்லி நானே செய்ய வேண்டிய ஒரு நிலைமைக்கு போயிட்டு. ஏனென்றால் இப்போ சில விடயங்கள் ரஜீவனுக்கு தெரியும். அவர்கள் ஒரு பாராளுமன்ற எம்பியாக இருந்து கொண்டு அவர்களுடைய அரசாங்கத்தின் குறை மாதிரி இருக்கிற விடயங்களில் பாராளுமன்றத்தில் கதைக்கலாது. அப்போ அவர் ரஜீவன் மற்றது பவானந்த ராஜாக்கள் போன்றவர் எதிர்பார்ப்பினா, ஓகே டாக்டர் நீங்கள் கதைங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்ட்டு அது அவருக்கே தெரியும். இப்போ அது இளங்குமரனுக்கு விளங்குதில்லை. அப்போ ரஜீவனும் பல தடவை குறுக்கிட்டு பொறுங்கோர இளங்குமரன் நாங்கள் இப்படி முடிவெடுப்போமான்னு கதை கேட்கல, அதையும் விடுற மாதிரி இல்லை. என்றால் ரஜீவனுக்கும் இளங்கோ குமரனுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் என்னென்றால் ரஜீவன் ஒரு படித்த மனுஷன். இப்போ ரஜீவன் வந்து கதை கேட்கல, இளங்குமரன் கேட்க வேணும். இப்போ ரஜீவன் கதை கேட்கல, அமைச்சர் சந்திரசேகரனே கேட்குறார் என்றால், அந்த தினம் பார்த்தீங்கன்னா தெரியும், சந்திரசேகர் அமைச்சர் வந்து எங்கள் பவானந்தராசர் கதைச்சதை வந்து ஏற்றுக்கொள்கிறார். நான் கூட எம்பியாக இருந்தேன், அவரை சேரன்னு சொல்கிறேன். அவர் ஒரு காலத்தில் பவானந்தராசர் சேரன்னு கூப்பிட்டுருக்கோம். அப்போ 3 டாக்டர் பவானந்தரா என்று நல்லா கூப்பிடலாது. இளங்குமரன் எம்பின்றது என்பிபி அரசாங்கத்திட்ட ஒரு பாரிய பின்னடைவு. முக்கியமாக சாவச்சேரி மக்களுக்கு வந்து இளங்குமரன் எம்பின்றது ஒரு பாரிய பின்னடைவு. ஏனென்றால் இவர் ஒரு அந்த பிரதேசத்தை சார்ந்த எம்பின்றதில் அடிபட்டு எடுக்க வேண்டிய விடயங்கள் கணக்கு இருக்குது. ஆனால் நான் அதில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிருந்தேன்னா அது மாநசபைன்ற ஹைக்கில் வரும். நான் சாவச்சேரி வைத்தியசாலையை பார்த்துக்கொள்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய பதில். ஏனென்றால் இந்திய டிசிசி மீட்டிங் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் முடிஞ்சதுன்றதான் உண்மை. மற்றது இன்றைய தினம் அந்த பூனேரிக்கான உள்ளூராட்சி விண்ணப்ப படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தகவல் அதை பற்றி ஏதாவது? பூனேரி வந்து இன்றைய தினம் வந்து பிரகாசன் அந்த பொறுப்பில் நான் கொடுத்துருந்தேன். நான் பூனேரி வந்து இன்றைய தினம் மற்றது எங்களுடைய தம்பி ஜெகதாஸ் பிரகாசன் மற்றது அவருடைய டீம் எல்லாருமே போயிருந்து சகல ஃபோமும் முன்னுக்கு பின்னுக்கு பார்த்து என்னடா நான் சொல்லிக்கிறேன், இனிமேல் நாங்கள் பிளவிட மாட்டோம்.
ஸோ அது பொறுப்பை பிரயாசனிட்ட கொடுத்தேன். அப்போ அவர்கள் அதை வீடியோ எல்லாம் எடுத்து இங்கே அனுப்பி அவரெல்லாம் பார்த்து எல்லா ஃபோம் எல்லா சைனும் இருக்கிறதா இருந்து தெளிவாக போட்டிருக்கிறார்கள். வின் பண்ணியிருக்கிறோம். ஸோ பூனாரையும் பருத்துத்துறையும் நாங்கள் வின் பண்ணுவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பூனாரையும் பருத்துத்துறையும் சபை எங்கள்ட கையில் வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மற்ற நிராகரிக்கப்பட்ட உள்ளூராட்சி அதுக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு. திருப்பி போடுவதாக இருந்தால் நான் அந்த பொறுப்பு எல்லாத்தையும் பிரயாசனையாக கொடுத்துருவேன். நான் அது ஜெயதாசிட்ட கொடுத்துருவேன். என்றால் அது போன முறை நாங்கள் எதிர்பார்க்கையில் இவர்கள் இன்னொரு சர்க்குலர் உண்டு 3ஆம் மாதம் 16ஆம் தேதி அடித்து எங்களுக்கும் தராமல் இப்படி சில குளறுபடியே நடக்கும்னு எதிர்பார்க்கையில் பெரும்பாலும் எதிர்பார்க்குறோம். அந்த வழக்குகள தீர்ப்பு வந்து மீள ஒப்படைக்கிறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வழங்குமாறு திருப்பி தீர்ப்பு வரும்னு நினைக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட 11 சபையில் 10 சபை தான் தோற்றுருக்கு. அந்த 10 சபையும் திருப்பி மறுபடியும் போடுவோம்னு நினைக்கிறேன். கிளிநொச்சி உட்பட அது கிளிநொச்சி மற்றது பவுனியா எல்லாமே போடக்கூடிய இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இனிவர் டிசிசி மீட்டிங்கில் இப்போ உங்களை தவிக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து அமைச்சர் சொன்னவர் தானே. இப்போ இனி நடக்க போகிற கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கெல்லாம் உங்களுடைய வருகை இந்த மாதிரி இருக்கும்? இல்லை, கிளிநொச்சி அப்போ நாளைய தினம் நான் அதை சிந்திக்கணும். என்றால் எனக்கு ஒரு சில வழக்குகள் இருக்குது. நீதிபதிக்கு அறிவித்து முதலே கேட்டு போகட்டுமான்னு கேட்டு ஓமன்ட்டு சொன்னால் என்னால் போகக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாட்டி அது ஒரு சிக்கலாக இருக்கும். ஆனால் நான் வழக்கு நாளுகளில் வழக்குகளுக்கு போகணுன்றதையும் கௌரவ நீதிமன்றத்தையும் மதிக்கணும். அப்போ நான் இங்கேயும் டிசிசி மீட்டிங்கையும் போட்டிருக்கிறார்கள், வழக்கும் இருக்கிறது. அப்போ அது சம்மந்தமாக என்ன டிசைட் பண்ணல கிளிநொச்சிக்கு போகிறதா இல்லையாண்டு பெரும்பாலும் போவேன்னு நினைக்கிறேன். மற்றது கௌரவ அமைச்சருக்கு வந்து அப்படி நிப்பாட்டுறதுக்குரிய அதிகாரமும் இல்லை. அவர் அப்படி நிப்பாட்டுறது வர வேண்டாம்னு சொன்னால் அதை எழுத்து மூலம் தெரிவினமாக இருந்தால் நான் போக விடுவேன். எனக்கு மக்களுக்கு தெரியும் இவர்கள் நான் வராமல் வர அது வரைக்கும் பாரிய ஒரு அரசியல் பின்னடைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வர வேணாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த இருதலை கொல்லி எறும்பு மாதிரி என்பிபி அரசாங்கத்துக்கு நான் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டும் பிரச்சனை, அவனை சுட்டாலும் பிரச்சனை, சுடாட்டாலும் பிரச்சனை. அதால் நான் நினைக்கிறேன் அவர்கள் அப்படியான முடிவு எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கௌரவ அமைச்சருக்கும் சில கேள்விகள் நான் கேட்க விளங்குது, ஓஹோ பிசைட்டண்டு. ஆனால் அதை தான் பதில் சொல்ல வலிக்கிறேன் இளங்கோமரன் குழப்பி தான் நம்ம நாங்கள் அமைச்சர்கிட்ட பின்னடைவும் எல்லாத்தின் என்பிமின் அரசாங்கத்தின் பின்னடைவு இளங்கோமரன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அமைச்சர் அப்படி வேலையில் சொல்லி எனக்கு இன்வைட்டிங்கில் தெரிவினமாக இருந்தால் யூ ஆர் நாட் இன்வைட்டட். இப்போ கிளிநொச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கணும். இன்வைட் பண்ணாவிட்டால் எனக்கு மிஸ் தானே. இப்போ மக்களுக்கு தெரியும் இவர்கள் என்னதுக்காக இன்வைட் பண்ண விடுகிறாண்டு மக்கள் இந்த அரசாங்கத்தை சிம்பிளாக புறக்கணிப்பினோம். அடுத்தடுத்த வார தேர்தலில் என்பிபி சிம்பிளாக புறக்கணிக்கப்படும். அவன் வந்தாலும் பிரச்சனை, அவன் பெராட்டிலும் பிரச்சனை. என்பிபியுமே பாவம். மற்றது ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்லையும் அந்த இராணுவத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிற அந்த காணி சம்பந்தமான விடயங்களை ஏன் அவையில் அதை அவை இல்லை இவன் திட்டமிட்ட ரீதியில் அந்த சாப்டரையே இப்போ நிப்பாட்டினோம். ஏனெண்டா எங்களோட இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட எந்த காணிகளையும் ஒருபோதுமே அரசாங்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. வலியாமம் அந்த பாதையை பாருங்கள், ரோட் திறந்து விட்டவை இது கொடுக்கல. ஆனரவில் அந்த ஸ்டொப்பை எடுத்து விட்டவை திருப்பி போட்டுட்டோம். இதே மன்னார்லேயும் திருப்பி போடப்பட்டதாக ஒரு தகவல் நான் நேராக கண்ணால் பார்க்கல. நான் நினைக்கிறேன் இதுவள் வந்து ஒரு தேர்தல் நேர வாக்குறுதிகளும் ஏமாற்றும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ எனக்கு இந்த தேர்தல் இல்லாட்டிலும் இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ எனக்கு தேர்தல் 11 10 தேர்தலில் நான் இல்லை. ஆனால் ஏன்னா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் போகிறோன்றால் மக்கள் என்னில் வச்சிருக்கிற நம்பிக்கை அப்போது அதை நான் வந்து ஒரு நாளுமே புறக்கணிக்கல. ஆனால் தேர்தல் இல்லை தானே இப்போ போக விடுவோம். அது சிவஞான சிறிதரனாக இருக்கலாம் அல்லது வேறு யாராவது இருக்கலாம். இந்த டிசிசி மீட்டிங்களுக்கு வர்றது வந்து அவையை பொறுத்த வரைக்கும் அவைக்கு வேறு வேலைகள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய இந்த வேலையில் எனக்கு சரியான முக்கியம். அதால் தான் நான் போகணும். இறுதியாக இந்த என்பிபி அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே சினிமாவை கண்டு பயப்படுகிறார்களா? இல்லை, அப்புறம் என்ன கண்டு பயப்பட தேவையில்லை. அவை ஏனென்றால் என்ன கேட்டிருந்தா நான் அவையோட சேர்ந்து இயங்கி இருப்பேன், அவைக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருப்போம். அதால் லாபமாக இருக்கின்ற அரசாங்கிட்ட சனத்துக்கு. இப்போ அவையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேவையில்லை, தாங்களே செய்கிற மண்டேக்கு இல்லை. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அவை புற பிள்ளைகளை கரெக்ட் பண்ணி வார காசுகளை திருப்பி போகாமல் தடுக்கிறதான்னு எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அப்போ இதே இந்த டிசிசி மீட்டிங்கை கோஆர்டினேட் பண்ணி சொல்லி என்னோட தந்திருந்தா நான் அதை தெளிவாக கோஆர்டினேட் பண்ணியிருப்பேன். முதலே சந்திரசேகருக்கு சொன்னேன்னா நான் உங்களால் செய்யலாண்டா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உள்பக்கமாகவோ மறைமுகமாகவோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது செய்ய வேண்டிய மீட்டிங்களை கோஆர்டினேட் பண்ணி அதுன்ற ப்ரொஜெக்டுகளை எழுதி எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஒருத்தருக்கும் சொல்ல தேவையில்லை நீங்கள் அப்படி செய்கிறேன்ட்டு. நீங்கள் செய்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் சைன் பண்ணி கொண்டு கூட நான் சொல்லி பார்த்துனேன்டா. எனக்கு அது மக்களுக்கு அது முக்கியம். ஆனால் அது நான் நினைக்கிறேன் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவர்களுக்கு அது ஒரு மான பிரச்சனையாக இருக்கும். அப்படி நான் நினைக்கிறேன் அது சற்று சிந்திக்கணும். அவை என்னென்றா இப்போ மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா அவை எதிர்கட்சி, இப்போ நான் எதிர்கட்சி என்றும் அவை பார்க்கலாம். இருந்தால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சுயேட்சை குழு, என்னால் ஏதாவது பிரியோசனம் இருக்குன்னா அவருக்கு பயன்படுத்தி கொள்ளணும். அவர் அப்போ பயப்படுறது ஏனென்றா தங்கண்ட இன்கெப்பாசிட்டி, அதாவது தங்களால் இயலாதுன்றதை அவன் ப்ரூவ் பண்ணிடுவானுன்றதான் நீவிட பயம். ஆனால் நானும் அதை யோசிக்கிறேன் என்னென்னா நான் அதை ப்ரூவ் பண்ண போகிறதில்லை, எனக்கு அது தேவையும் இல்லை ராசா.
ஆனால் தயவு செய்து நான் இந்த பால் இருக்கிறேன், செய்ய வேண்டிய வேலையில் செய்ய கொண்டுறேன் என்னுடைய கொள்ள. அவர்கள் என்ன பார்த்து பயப்படுறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு பயம் இருக்குது தானே, இப்போ வைவா எக்ஸாம் கொண்டு போய்க்கல, படிக்காமல் போனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதே பிரச்சனை வைக்காது அங்கே இருக்குது. அதால் இவனை கேட்டுருவானா, கேட்டால் பதில் சொல்ல தெரியாமல் போயிட மட்டும் பயப்பட முடியும். மற்றபடி அவையை கண்டு தான் எனக்கு பயம் சுடுவினம் உண்டு. இவைய என்ன கண்டா பயப்பட தேவையில்லை. மற்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இது ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருந்தீங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்த நோக்கம் என்னடா பெண் இப்போ வைத்தியசாலையில் வர இந்த நான் கொடுத்த வைத்தியசாலை ரெண்டுமே மாகாண அதிகாரங்களுக்கு வர வைத்தியசாலை. தெல்லிப்பள வைத்தியசாலையும் ரெண்டாவது சாவச்சேரி வைத்தியசாலையும் எல்லா மக்களுக்கும் போகணுமெண்டா. அப்போ ஒரு சில பேருக்கு மட்டும் 100 பேருக்கு 50 பேருக்கு ஒரு வேலையை செய்து கொடுக்குறத விட எல்லா மக்களுக்கும் சமமாக இந்த காசு பிரிவடணுமெண்டா ஒன்றில் வைத்தியசாலை அல்லது டிஎஸ் ஆஃபீஸ் அல்லது ஏதாவது பிரியோசன மாநிலம் தான் செய்யலாம். நான் இந்த காசில் வைத்தியசாலையை கொடுத்தது காரணம் என்னென்றால் மாகாண சபையில் இருக்கிற வைத்தியசாலையில் பல குறைபாடுகள் இருக்குது. சாவச்சேரி பாருங்க வைத்தியர் ரஜி வந்து எல்லா குறைபாடுகளையும் சுட்டி காட்டிக்கல. எங்கேயாவது காசு எடுக்கலாமோன்ற ஒரு ஆசை ஒன்று பெறுது எடுத்து ரைட் அதை ஒரு செய்து கொடுத்தேன். ஏன்னா ரஜி வந்து நான் எதிர்பார்க்கல ஆதார வைத்தியசாலை இவ்வளவு குயிக்காக இவ்வளவு சிறப்பாக வந்து எனக்கு கண்ணீர் கூட வந்துட்டு. ஏனென்றால் நான் ரஜிவோடு அந்த நேரம் முரண்பட்டு கொண்டு ஆனால் என்னுடைய அந்த நேரங்களில் என்ன திட்டமிட்ட ரீதியில் இவர்கள் இங்கே இருந்து அனுப்புகிறார்கள்ன்றதால ரஜீவனோட. ஆனால் ரஜீவண்ணா அந்த நேரம் வந்து என்னுடைய சாவச்சேரி வைத்தியசாலைகளில் வரைகளை கூட ரஜீவண்ணா சொல்லிக்கார், அடே அச்சுனா உன்னோட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையாடாப்பா, கோபிக்காது. நான் சொல்லுங்கள், ஐயோ அண்ணா உங்களோட எனக்கு எந்த கோபம் இல்லை, எனக்கும் பயம் உங்களையும் நாளைக்கு தூக்கி போட்டு வேறு ஒரு ஆளை போட்டுருவாங்களோண்டு என்று தான் நான் ரஜீவனோட கதைச்சினேன். எனக்கும் அவருக்கும் எதிரான வழக்குகள் இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன் என்றால் வைத்தியசாலை அவருடைய அனுமதியை கேட்டுட்டு தான் அதில் டிசிசி மீட்டிங்கில் கதைச்சேன். நான் இல்லாட்டி அந்த வழக்குகளில் பாதிப்பாக இருக்க மாட்டேன். அவருடைய அனுமதி கேட்டு நான் அவர் ஓமன்ட்டு சொன்னவர், அதால் தான் நான் கதைச்சேன். நான் வைத்தியசாலையை முன்னேற்ற வேணுமன்றது வந்து என்னோட ஒரு சமூகத்தில் வைத்தியசாலை ஃபுல்லாக டெவலப் ஆகமாண்டாப்போ அதில் கணக்கு பிரச்சனை இல்லாமல் போகும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போகும், குடியாரட்ட பிரச்சனை இல்லாமல் போகும், ஆக்சிடென்ட் நடக்காது, சனத்தின் கோஸ்ட்டுகள் அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ப்ரைவேட்டு கொண்டே காசை கொண்டே கொடுக்காம சனம் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும். அப்போ அதில் தான் ட்ரை பண்ணினான். இப்போ அந்த 93 லட்சத்தையும் என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை கொடுத்தா தெரியும், சாவச்சேரி கொடுத்தா சாவச்சேரி ஓட் முழுக்க எனக்கு வருமானு தெரியும். பயத்தில் அதை கேன்சல் பண்ணியிருக்கணும். இப்போ நான் பார்த்துருக்கேன்டா இனி எங்கே தேவைன்றதை பார்த்து கொடுக்குறது தான் ட்ரை பண்ணுறேன். மற்றபடி இதில் அரசியல் என்று எந்த ஒன்றும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கொடுக்கணும், அதை நேரடியாக மக்களுக்கு போய் சேரணும்னு நான் யோசிக்கிறேன்.